தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்காக வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க. முதல் கட்டமா நீங்க செய்ய இருக்கக்கூடிய தொகுதி சார்ந்த திட்டங்கள் என்ன சார்? தொகுதி சார்ந்த திட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனா முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நான் இருக்கணும். சகஜமா சந்திக்கக்கூடிய அரசியல்வாதியா நான் இருக்கணும். முதல்ல மக்களை பல இடங்களில் சந்தித்து என்னுடைய தொகுதியை நான் புரிஞ்சுக்கணும். தொகுதி மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற கஷ்டங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஆனாலும் எந்தவித பிரச்சனையையும் கடைசி லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரைக்கும் கொண்டு போவேன். தொடர்ந்து இந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் இப்ப கன்சிக்யூட்டிவா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த உறுப்பினரும் காங்கிரஸ் உறுப்பினர் தான். அவர் செய்திருந்த பணி எதை நீங்க தொடர்ந்து நினைக்கிறீங்க? அவர் செய்ய தவறிய அல்லது செய்ய கூடிய பணிகள் நீங்க என்ன செய்யணும்னு புதிதா திட்டமிடல் இருக்கீங்க? இல்ல, எல்லா தலைவர்களும் திருவள்ளூர்ல இதுவரைக்கும் பொறுப்பில் இருந்த எல்லா தலைவர்களும் பல நல்ல வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதை பல இடங்களில் அவங்க அதை முடிச்சும் இருக்காங்க. நேரம் இல்லாமை காரணமாக சில விஷயங்கள் கண்டினியூ ஆகும். முதல்ல என்னுடைய வேலை அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முடிப்பது, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு போவது. அதை தாண்டி அவர்களுடைய ஒரு விஷன் ஒன்று இருக்கும், திருவள்ளூர் இப்படி இருக்கணும்ட்டு. அந்த விஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் நான் முதல்ல எனக்கு இருக்கிற ஒரு மேண்டேட்டா பார்க்குறேன். புதுசாக விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்களை முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் எண்ணம். தொடர்ந்து காங்கிரஸுடைய 2014 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸுடைய ப்ராக்ரசிவ்ங்கிறது ரொம்ப டவுன்ல இருந்தது. நிறைய தொகுதிகளில் போட்டியிட்டாலும் அவங்க கடந்த 10 ஆண்டுகள் தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றது ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த முறை ஒரு 300க்கும் குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு 100 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் உங்களை போன்ற ஒரு முன்னாள் ஐஏஎஸ் ஆட்களும் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ள தற்பொழுது மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்க நம்புறீங்களா சார்? தேசிய நீரோட்டத்தையும் தாண்டி மனித அளவிலே இன்னைக்கு ஒரு பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு தேசியம் இப்படி எல்லா விஷயங்களையும் தாண்டி என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னுடைய நண்பரை எனக்கு எதிரியாக ஒரு அரசியல் சித்தாந்தம் மாத்துது. இந்த அரசியல் சித்தாந்தத்தை எதிர்த்து நான் இன்னைக்கு போராடலைன்னா, நீங்க தேசியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நீங்க ஒரு நிம்மதியாகவே வாழ முடியாது. தொடர்ந்து பாஜகவுடைய முழுமையான ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இல்லாமல் கூட்டணி அரசு அமைப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. எங்க அவங்க சறுக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல, அதுதான் அகங்காரம் தான். சறுக்க விட்டது அகங்காரத்துல தான். அதாவது மக்களை என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், இவங்க பாட்டுக்கு எதை சொன்னாலும் கேட்டு போவாங்கன்ற ஒரு நினைச்ச ஒரு அகங்காரம் தான். யாரையும் மதிக்காத, மற்ற எந்த ஒரு கலாச்சாரத்தையும் எந்த ஒரு மொழியையும் மதிக்காமல் நான் மட்டுமே, அதாவது என்டிஏ அரசாங்கம்னு போய் பாஜக அரசாங்கம்ன்ற சொல்ல போய் மோடி அரசாங்கம்ன்ற பேர்ல தான் இன்னைக்கு பிரச்சாரமே நடந்தது. ஆனா அதே மோடி இன்னைக்கு மோடி அரசாங்கம்னு பேசல. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு பிரஸ் மீட்டோ நேத்து பிரஸ் மீட்ல ஜஸ்ட் அந்த டிஸ்கஷன்ல மோடி அரசாங்கம்னு பேசல, பாஜக அரசாங்கம்னு பேசல, என்டிஏ அரசாங்கம்னு பேசுறாரு. ஸோ அந்த நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு காரணம் அவங்க அதையெல்லாம் மறந்து தலைக்கேறினது தான். அது ஜனங்க தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சிருக்காங்க. இந்த கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோல காங்கிரஸுடைய கூட்டணி இந்தியா அலையன்ஸால ஒரு ஆட்சி அமைக்க மத்தியில முடியுமா? இல்ல, கண்டிப்பாக இது ஒரு இந்தியா பிளாக் என்ற உருவாற்றத்துக்கு முக்கியமான காரணமே இந்த ஜனநாயகத்துக்கு இருக்கும் ஒரு ஆபத்து. அந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும், அதை விரும்பும் எல்லோரும் என்டிஏ பிளாக்லயே இருக்காங்க. யார் வேணா இப்படி பிச்சுக்கிட்டு வரலாம். அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே சந்திரபாபு நாயுடு பல இடங்களில் அந்த ஆபத்தை குறித்து பேசியுள்ளார், பல பேர்களுக்கு புரிய வைத்துள்ளார். அவருக்கு இது தெரியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆழ்மனதில் அது நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. நிதிஷ்குமார் இந்தியா பிளாக்ல தான் தொடக்கத்தில் இருந்தாரு. மாறி இப்ப மீண்டும் பாஜகவுடைய அலைன்ஸ்ல இருக்காரு. என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அவருடைய சீட்ஸ் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அவருடைய முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நிதிஷ்குமாரோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தாலே நீங்க அவர் ஒரு விதமான நிலையாக இல்லாத காரணத்துக்கு இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் பாஜக அவர்கள் மீது
எல்லாரும் மீது, இவர் மட்டும் இல்லை, எல்லாரும் மீதும் அவர்கள் தொடுத்த வேரியஸ் அஃபென்சஸ் தான் ஏஜென்சிஸை விடுறது. பயம் கூட சொல்லலாம். ஒருவேளை பாஜக இனிமே வராமல் இருப்பதற்கு இதுதான் சரியானது அப்படின்னு அவர் நினைச்சாலும் அவரும் இந்த பக்கம் வரலாம். நன்றி. தேங்க்யூ. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் மாணிக்கம்.